Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் வானகரத்தில் இருந்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் நேரலையை தற்போது பார்க்கலாம். ஜெயக்குமார் அங்கிருக்கும் நிலவரங்களை வழங்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. வானகரத்தில் இருந்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் நேரலையை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய சிவாறு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே நடைபெறவிருக்கிறது. இதில் பங்கேற்கக்கூடிய சிவாறு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே நடைபெறவிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை செவ்வந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வழியிலே அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய சிவாறு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை அழைப்புதல் இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முறையாக பரிசோதனை செய்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் தற்போது அவருடைய இருக்கையிலே பெயர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கையில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தற்போது வானகரம் வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபம் அதாவது ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குழு நிர்வாக குழு உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளே வருகிற போது உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகரத்துடைய வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திற்கு வந்த பிறகு முதலாவது அதாவது மேடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், இதய தெய்வம் ஜே ஜெயலலிதா அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அதன் பிறகு முறைப்படி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெறும். அதன் பிறகாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்படும். அதன் பிறகு இந்த கூட்டம் நிறைவேற இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே காலை சிற்றுண்டி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மதியம் அறுசுவை உணவும் இங்கு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்கும் விதமாக இங்கு தோரண வாயில்கள் எல்லாம் சிறப்பாக இயற்கை சார்ந்து வாழை மரங்களும் தென்னங்குலைகளுமாக அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே மேடையில் அமர்ந்து வருகிறார்கள். அதே போன்று இந்த பிரம்மாண்டமான மண்டபத்திலே அனைவரும் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், செயற்குழு பொதுக்குழு இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்களுமே தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு முறையில் இன்னும் சற்று நேரத்திலே அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவாறு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திற்கு வருகை தரவிருக்கிறார்கள். வந்தவுடன் முறையாக இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.